ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப அமேசிங்கான அற்புதமான நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தமிழ்நாடு இதனுடைய பழைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிருந்தேங்க. நீங்கள் இந்த பேர்லேருந்தே இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த மியூசியத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். அங்கே பாருங்களேன், உள்ள கீழடி தாய்மடி அப்படின்னு நம் தாய்மடி அப்படின்னு எழுதியிருக்காங்க. உண்மையிலே அது வந்துங்க ஒரு பிரமிக்கத்தக்க வாழ்வு. நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கக்கூடியது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க ஃபுல் ஆஃப் டெக்னாலஜி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அது இது உள்ளே போய் நம்ம ஒரு ஸ்டெப்பையும் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியுங்க. இப்போ இந்த இடத்த ஒரு மியூசியம்னு சொல்ல முடியாது, அது உண்மையான ஒரு ஆர்கியலாஜிக்கல் ஸ்பாட் இது. அங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட இடத்த அப்படியே பாதுகாப்பு பண்ணி அந்த தண்ணி எதுவுமே படாமல் இருக்கிற மாதிரி சுற்றிலையும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே தான் இருக்குது. இது தென்னந்தோப்பாக இருந்த இடத்துல தான் அவங்க உழுகும்போது சில பொருள்கள் அவங்களுக்கு கிடைச்சதுனால அது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இந்த அற்புதமான உண்மை நம்மளுக்கெல்லாம் நம்ம முன்னோர்களை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோவில் இது நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு குட்டி குட்டியாக போடுறேன், போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் ஃபுல் லெங்த் வீடியோவாவையும் இதை நம்ம சேனலில் போடுறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த கீழடி. இந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா உறை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்மளோட ஃபுல் வீடியோவில் அந்த உறை கிணறோட வீடியோ உங்களுக்கு நான் அப்படியே போடுறேன். இது அங்கே வச்சுருக்காங்க. அந்த உறை கிணறுல பார்த்திங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுங்க. அதாவது சைடில் இதில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறத அங்கே அவங்க பெருசாக்கி எக்ஸ்பேண்ட் பண்ணி சைடில் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த உறை கிணறு பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்ணிலேயே உறை மாதிரி செஞ்சு அந்த கிணறுல இறக்கியிருக்காங்க. அந்த தண்ணியை பாதுகாத்து வைக்கிறதுக்காக ரிங்குவெல்னு இதில் போட்டிருக்காங்க. ஏன்னா ரிங்காக நம்ம இப்போ போடுறோம் பார்த்திங்களா, அது அப்போவே இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஆர்கியாலஜி சயின்டிஸ்ட் சொன்னது இதெல்லாம் 15 லட்சத்துக்கும் வருஷத்துக்கும் முற்பட்டது. 15 லட்சம் வருஷத்துக்கும் முற்பட்டதாக ஒரு கார்பன் டேட்டிங்கில் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம தமிழர்களுடைய தொன்மை, நம்மளுடைய பண்பாடு, நம்ம டெக்னாலஜி எல்லாமே அப்போ எப்படி இருந்திருக்குங்கிறது ஒரு வியப்பான உண்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்றா போடுறேன். அப்போ சந்திக்கலாம்.